வசனம் தான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஸோ ஆண்டவர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார், நம்ம சும்மா இருக்கணும். ஒரு சில டைம் வந்து நம்ம சுய புத்தியில் நம்ம சாய்வோம், நம்ம செய்வோம், நம்மளோட காரியங்களை எல்லாமே செய்வோம். ஆனால் வந்து ஒரு சில டைம் அந்த காரியங்கள் எதுவுமே நம்மளோட சுயத்தில் செய்யும் போது, நம்ம பலத்தில் செய்யும் போது அந்த காரியங்கள் எதுவுமே வந்து வாய்க்காது. அப்படிப்பட்ட காரியங்கள் வாய்க்காமல் போகிற காரியத்தில் தான் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பலத்தில் நீ எவ்வளோ வேணாலும் ஓடி பார்த்துட்ட, ஆனால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்ன்றது நீ உணர்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை ஆண்டவரே அந்த இடத்துல பார்வோனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்துகிறார். நம்மளுடைய எதிரியோட இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்தி நம்மளுக்கு தொல்லைகளை கொண்டு வருவார். எப்போனா அப்போ தான் நம்ம ஆண்டவரை தேடுவோம். நம்ம பலத்தில் ஓடணும். அவங்க வந்து பலத்த கைகளோடு அவங்க போனாங்க அப்படின்னு அந்த வசனத்தில் நான் பார்த்தோம். அவங்களோட பலத்தில் அவங்க போகும்போது தான் வந்து பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு அவனை பின்தொடரும் போது அவங்க பயந்து போனாங்க. அப்பயும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, இன்னைக்கு இந்த யுத்தம் வந்து உன்னோடது கிடையாது, அது என்னோடது. நீ